தயாரிப்பாளர் ரமேஷ் சார். அப்படிங்களா? லவ்லின் வாங்க. கேமராமேன் சார் தியாகராஜ் சார் வாங்க. எடிட்டர் ராமர் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுபேந்தர் சார் மேலே வாங்க சார். நல்லா இருக்கிற சாம்பார்ல காவா தண்ணி ஊத்துற பாலாக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்து ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும் ஜியாஸ்டருக்கும் அப்புறம் என்னோட அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார். நான் தான் சார் எல்லாரும் கூப்பிட்றேன் போகும்போது தமிழ். நீ எது சொன்னாலும் தப்புடா. என்னன்னா இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்தும் பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ இல்லைமே எனக்கு ரொம்ப ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour நான் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின், அப்புறம் கேமராமேன் சார், தியாகு சார், புகன் சார், எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் பண்ணீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி களங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம் மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துவாங்க, சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். நான் அப்படியே சரி சார், ஒரு 2 வார்த்தை பேசிப்போம், அப்படியே இவனே தப்பாக எழுதுவோம் பாலா. நான் சமூகத்தில் நடக்கும் கதைகளை எடுக்கும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வெகு குறைவு. அப்படி ஒரு தண்ணீர் பிரச்சனை மையமாக வைத்து ஒரு அழகான கதையை எடுக்க முன்வந்த தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை இப்போது பேச வைக்கிறேன். பத்திரிகை மட்டும் நாங்கள் அந்த படத்தை ஆரம்பிக்கும் போது சுரேஷோட பிள்ளையின் தங்கமான கதையை கேட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்ல கதையாக இருக்குன்னு ரொம்ப பிளான் பண்ணி, ஆனால் ரொம்ப டைம் எடுத்தோம், ஒரு 1 year எடுத்தோம். பட் இந்த கதையை எப்பயாவது கொண்டு போய் சேர்த்தணும்னு ரொம்ப நாள் போராடி, அவர் கேட்ட கதைக்களம் அப்படி, அவர் வந்து ஒரு ட்ரை ஏரியா வேணும், ஒரு டெரஸ் வீடே இல்லாத ஒரு ஏரியா வேணும் அப்படின்லாம் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இன்னைக்கு இப்போ வந்து இப்படி வந்து நிற்கிறோம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சுரேஷ் சங்கையா இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பட் அவர் நம்ம ஓட இப்போ இல்லை, ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நிறைய கதைகள் வச்சுருப்பார். நீங்கள் ஒரு 1/2 hour அவர்கிட்ட கதை கேட்டிங்கன்னா சமூகத்து மேலே அவ்வளோ ஒரு அக்கறையுள்ள மனிதர். ஒரு ஊரில் போய் உட்காந்து அங்கே இருக்கிற மனிதர்களை பார்த்து இவங்களதான் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதை வந்து ஸ்க்ரீன்லேயே கொண்டு வந்துடுவார். அதான் அவர் இருக்கிற ஒரு பெரிய விஷயமே. அதை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கார், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டிஓபி சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ஹீரோயின் லவ்லின் மேடம், யோகிபா ரொம்ப ஹீரோ சார் தான் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாரு அந்த படத்தை முடிச்சதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு என் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தை முடிச்சு கொடுத்த ஏடி பசங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அமுல்ராஜ் சார் மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும்
ஆர்பி டாக்கி சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த பையன் தான் ரொம்ப 2 வருஷமாக எங்கள் கூடவே இருக்காப்ப. அரவிந்த் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் என் கூடவே இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்த பையன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகேவா? பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி நன்றிகள் பல. ஏன்னா உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப விமர்சையாக இருந்தது, ரொம்ப உறுதுணையாகவும் இருந்தது. எங்களுக்கு பல நேரங்களில் இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எஃபோர்ட்டாக இருந்தது. ஸோ கோடான கோடி நன்றிகள். முதல்ல உங்களோட ஆதரவு இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தீங்க. அதில் வந்து டைரக்டர் சங்கையா சார் இல்லை அப்படிங்கிற ஒரு 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 சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து இந்த படத்தை நம்ம தியேட்டர் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து தான் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சொன்ன மாதிரி சங்கையா சார் நம்ம கூட தான் இருக்கார். இந்த படம் வந்து நாங்கள் ஒரிஜினலாக பிளான் பண்ணுறப்போ ஒரு 80 ஸ்க்ரீன் அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செலவு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அதுக்கு உண்டான ரிக்குவயர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். மக்களோட ஆதரவு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கிங்கில் தான் இருந்தோம். பட் ஆனால் இதனோட என்கரேஜ்மெண்ட் வந்து ஃபினாமினலாக இருந்துச்சு. 80 ஸ்க்ரீனில் பிளான் பண்ணது 120 ஸ்க்ரீன் ஆச்சு. கிட்டத்தட்ட ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 180 சரி 180 ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி வந்துரும்னு நினச்சோம். ஆனால் இட் வெண்ட் ஆன் டு 207 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களோட டீம் கார்த்தி, பிரவீன், அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்ராஸ் மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த படத்தை அவங்கவுங்க படமாக எடுத்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது இது முழுக்க முழுக்க இது இந்த படத்தோடைய டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் மற்றும் ப்ரொடியூசர் ரமேஷ் பாபு சார், அஃப்கோர்ஸ் இதில் வந்து லீட் கேரக்டர் நடித்த யோகி பாபு சார், அவங்களுக்கு தான் இது போய் சேரும். இது உறுதுணையாக இருந்த இந்த டீமில் இருந்த முக்கியமான கேரக்டராக பண்ணி இந்த லவ்லினா இருக்கட்டும், அவங்களோட டீமில் இருந்த ரேச்சலாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், அது மற்றும் அந்த ஊர் மக்களாக இருந்து நடித்து கொடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த வெற்றி போய் சேரும். ஆமாம், இந்த படம் வந்து வெற்றி படம். இப்போ நீங்கள் வார் முரசு சொல்லுவாங்க, போர் முரசு சொல்கிற மாதிரி இது வெற்றி வெற்றி வெற்றி. இந்த படம் வந்து வெற்றி படம். எப்படி வெற்றி படம் அப்படின்னோம்னா, வணிக ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இது மக்களை சென்றடைந்து இந்த படத்துக்கு என்ன ரெவன்யூ வேணுமோ அந்த ரெவன்யூ இந்த படம் எடுத்துருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம். இந்த நேரத்தில் இன்னும் நான் சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கார்த்தி சார் வந்திருந்தார். கார்த்தி சார் ப்ரீமியர் ஷோக்கு வந்தது வந்து பத்திரிகையில் படித்தது வந்து யோகி பாபு சார் தான் வந்திருந்தார் அப்படின்ற ஹெட்லைன்ஸாக படித்தோம். பட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து கண்டிப்பாக சுரேஷ் சங்கையா சாருக்காகவும் வந்திருப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ப்ரமோஷனாக அது அமைஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சூர்யா சார் வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சாட்டர்டே அன்னைக்கு ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படம் நல்லா கேட்டுட்ருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டு முக்கியமான இவ்வளோ முன்னணி நட்சத்திரம் வந்து சொல்கிறப்ப என்ன ஆகுனா அதனோட ப்ரமோஷன்ஸ் இன்னும் விரிவுபடுது. அதனோட ரிசல்ட் இமீடியட்டாக தேட்டரில் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் பார்க்குறப்போ இன்னும் மென்மேலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஃபில்லப் ஆகுது. லோகேஷ் கனகராஜ் சார், அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவரும் வந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அவ்வளோ
விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த படத்தில் வந்திருந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஊர் சார்ந்த காமெடியாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஒரு சீனுமே வந்து லீட் டு லீடாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் இந்த சீனு இந்த ரீசன் இதில் உள்கருத்தும் இருக்கும். அது இல்லாமல் அதை வந்து வெளிப்படையாக ரொம்ப காமெடியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த டீமோட கூட்டு முயற்சி தான். இதில் முக்கியமாக இந்த படத்தில் டிஓபியாக ஒர்க் பண்ண தியாகராஜன் சார், அப்புறம் படத்தோட எடிட்டர் ராமர் சார், படத்துக்கு மிக்க பலமாக இருந்த நிவாஸ் பிரசன்னா சார், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் வெற்றி உங்களுடையது. இது எப்படி நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நான் ஒர்க் பண்ணி கொண்டு போய் சேர்த்தனமோ, அதே மாதிரி எப்படி மீடியா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தோட க்ரூவுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க கொண்டு வந்து கொடுத்ததில் இந்த வெற்றி அனைவருக்கும் பொதுவான வெற்றி. யூஸ்வலாக இவ்வளோ பெரிய ஒரு 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 இமீடியட்டான ஒரு டைமில் ஒரு ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுங்கிறது வந்து எனக்கு சுரேஷ் அங்கையா சாருக்கு நான் பண்ண ஒரு ரெஸ்பான்சிபிளாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ் ஜெகன் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தை அவங்க கொண்டு வந்து எங்களை நம்பி, அதாவது ஒரு ஒரு படம் ஒரு ஒரு திசையும் அதனோட ரிக்குவயர்மெண்ட்ஸும் எடுத்துக்கும்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த படம் எங்களை சூஸ் பண்ணிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டராக பல ஆப்ஷன்ஸ் இருந்தும் அவர் பாபு சார் வந்து இல்லை நம்ம வந்து போயிடலாம், இந்த மாதிரி ஒரு டேட் ஒன்று பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்தப்போ கம்ப்ளீட்டாக அவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி அதனோட ரிசல்ட்டும் பெட்டராக இருக்குது. இப்போ செகண்ட் வீக்குக்கு நம்ம ரிலீஸ்க்கு வந்திருக்கோம். செகண்ட் ரிலீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கூட மற்ற படங்களும் வந்திருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பேர் சொல்லும் படமாக இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் கிரேட் ஃபேர்வெல் ஃபார் சுரேஷ் அங்கையா சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த வகையில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமையாகவும் நினச்சிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி குகன் சார். அடுத்ததாக நான் எங்களுக்குள்ள ஒருத்தர் நன்றி கூறுவதற்கான விழா அல்ல, எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிற விழா. ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு சேர்த்ததற்காக இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வெற்றி படமாக்கிய திரைப்பட ரசிகர்களுக்கும் நன்றி. அதைவிட பெரிய நன்றி நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்கிற முறையில் எங்களுடைய தோழன் சுரேஷ் அங்கையா சார்பாக நான் இதனுடைய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு படத்தினுடைய முடிகிற நேரத்தில் அந்த இயக்குனர் இல்லாமல் போனாரும் அவர் இருக்கிறது போலவே உள்ளது போலவே அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை மரியாதைகளையும் செலுத்தி, ஒருவேளை இதை வந்து ஓடிடியில் விட்டிருந்தா கூட இதை வந்து அவங்களுக்கு போதுமான அந்த பணத்தை எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் கூட இந்த திரையில் கொண்டு வருவது என்பது எத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் திரையில கொண்டு வர்றது சங்கையாவிற்கு செய்கிற மரியாதை, அவர்களுக்கு செய்கிற நன்றி கடன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்காக இந்த குழுவின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் சங்கையாவின் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல ஒரு கதையை மட்டும் நம்பி இருக்கிற படங்கள், அவங்க எல்லா ஹீரோவும் அவங்ககிட்டே இருக்காங்க, அவங்க அந்த படங்களையெல்லாம் எடுத்துட முடியும். இருந்தாலும் கூட சின்ன சின்ன கதைகளை வைத்து கதையை நம்புகிற இயக்குநர்களை வைத்து படம் எடுக்கணும், தொடர்ந்து எடுக்கணும்னு இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு ஒரு வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, ஒரு சேவையாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 2009 குங்குமப்பூவும் கொஞ்சுபுறாவும் தொடங்கி 2026 கிணத்த காணும் வரையில் அதே சிரிப்பு அதே நடிப்பு, எப்போதும் இயல்பில் மாறாத நடிகர் இயக்குனர் ராமகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல் நன்றி தயாரிப்பாளர் பாபு சாருக்கு. ஏன் அப்படின்னா, சுரேஷ் அங்கையா வந்து படம் எடுத்துட்டு ஒரு கிடாயன் கருணை மனு படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சத்தியசோதனையை எடுத்துட்டு அது வராமல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கதையை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வராருல்ல, அது வந்து அதற்கு தான் அவருக்கு முதல் நன்றி. அது இப்போ வரைக்கும் அதே எஃபர்ட்டோட அந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போ நன்றி விழா வரைக்குமே அதே வேகத்தோடு இருக்காருல்ல, அதனால் அவருக்கு முதல் நன்றி. அதை தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்ன ஹாட் ஸ்டாருக்கு ரெண்டாவது நன்றி. ஏன்னா அவங்க கூட இருந்து அந்த பலத்தை சேர்த்ததுனால தான் இது வந்து திரைக்கு அடுத்த நகர்வாக நடந்தது. ஸோ
அதற்கு பிறகு அதை வந்து ரிலீஸ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னார்ல குகன் சார், அவருக்கு இன்னொரு நன்றி. ஆமாம். ஓ, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த பின்னாடி வந்து அதை இப்போ வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற உதவி இயக்குனர்களுக்கு அடுத்த நன்றியை சொல்லணும் நம்ம. நான் அரவிந்த், ஏன்னா அரவிந்த் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி அத்தனை உதவி இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் மன்னிக்கணும் நண்பர்களே, உங்கள் பேர் முழுசாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈப்பியாக நின்று அந்த படத்துக்கு வந்து முழு அந்த அவரோட ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் ஆர்ட்ஸார்லேருந்து அந்த கண்டென்ட் அவுட்டுக்கு ஃபைனலாக கொடுக்குற வரைக்கும் நின்று அவர் நரன் சாருக்கு அடுத்த நன்றி சொல்லணும் அது. ஸோ இதில் நடித்த யோகி பாபு சார் இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து அவரோட தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு, அவருக்கு நன்றி. ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கா நன்றி சொல்கிறேன்னா, இது சுரேஷ் சங்கையா இருந்திருந்தாருன்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நடிகனா மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த நன்றியை சொல்லணுன்றது என்னோட கடமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு அதுவும் சுரேஷ் சங்கையாவுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சண்டை வரும், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி எதையாவது ஒன்று முகம் சுளிக்காமல் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அந்த திரைமொழியில் கொடுத்தாரு பாருங்க சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு வந்து பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கலரில் வரும், எப்படி வரும் அப்படின்றது அவங்க ஒன்றுனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஃபைனல், ஏன்னா சுரேஷ் சங்கையா வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் பாருங்களேன், அது கேமராமேனுக்கு நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டேஜ் இதை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுத்தாருல்ல எடிட்டர் ராமர் சார். ஸோ அவருக்கு வந்து ஆமாம், இப்போ கேட்டேன் நான், என்ன சார் படம் அரசன் அப்படின்னாரு. நீங்கள் தான் தெரியுமா எல்லாம் பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி, அதுக்கிடையில் சின்ன படங்களும் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த படத்துக்குனாலும் அவரோட உழைப்பு வந்து ஒரே மாதிரி தான் செலுத்துறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளர் நிவாஸ்க்கு, அவர் தெரியல என்ன வரல சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்களேன், எந்தவித ஏன்னா காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு விட இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றது இந்த படத்தோட பப்ளிசிட்டிலேருந்து அது தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன ரீல்ஸ்லேருந்து யூடியூப்பில் நிறைய எங்கே திரும்பினாலும் கிணத்த காணும்னு அது வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹாட் ஸ்டாருக்கும், தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. இயக்குனர் சுரேஷ் சங்கையா எழுதிய கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த கிராமத்து பின்னணியில அவங்க நடிச்சவங்களா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரங்கள் பேசின விதமா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அற்புதமான தேர்வு. தேங்காய் துருவி, நத்தை, பொட்டுவெடி, இப்படியான கேரக்டர்களை அழகா கண்முன்னே அந்த கிராமத்தையே நமக்கு காமிச்சாங்க. அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் சரட்ட என்ற ரோலில் நடித்த ஹலோ கந்தசாமி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் பணிவோடு வணங்குகிறேன். எனக்கு முன்பாக இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கும் ஊடகத்துறை பெருமக்கள், பார்வையாளர்கள், இத்திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அத்தனை டெக்னீஷியன்களையும் பணிவுடன் வணங்குகிறேன். எனக்கு ஊர் ராமநாதபுரம் மாவட்டம், என் பேர் கந்தசாமி தான். 86 திரைப்படம் நடிச்சிருக்கேன். குறிப்பா வந்து இதுல என்னன்னா, இன்னைக்கு அவர் எங்களோட இல்லை, ஆனா மறைஞ்ச பிறகு ஒருத்தரை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், அடடா ஊர்லயே சொல்லுவாங்க, அந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமா, நேற்று வரைக்கும் அவர் வஞ்சிருப்பாங்க, அவர் இறந்த பிறகு இல்லாத பொருளாக சொல்லுவாங்க. ஆனா அவர் எடுத்த 4 திரைப்படம், அன்பு தம்பி சுரேஷ் சங்கையா 4 படம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்திற்கும் நான் கூட இருந்திருக்கிறேன், லொக்கேஷன் தேர்வு பண்ணி கொடுத்திருக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை மனு அந்த படத்துல ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு சத்திய சோதனை, அதுக்கடுத்து நல்லதொரு வீணை செய்த படம் இன்னும் வரல, வரும். அடுத்து கிணத்தக்கான படத்துக்கு நாங்கள் தேடாத ஊர் இல்லை, அப்படி தேடி கண்டுபிடிச்சு கேமராமேன் சாரே 4 முறை 5 முறை வந்திருக்காரு, கூடயே இருப்பேன். ஏன்னா இது குறிப்பா நான் வாழ்ற ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் 2க்கு ஊட அந்த ஊர் மாட்டிக்கிருச்சு. அண்ணே ஓட்டு வீடு மட்டும்தானே இருக்கணும் அப்படிங்காரு. அப்ப தேடி கண்டுபிடிக்கிறோம். அன்பு தம்பி ஹீரோ குமார்
நான் அப்படி தேடுனா புறசூலூர்னு ஒரு கிராமத்தை கண்டுபிடிக்கிறோம். நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில பணியாற்றினேன் அப்படிங்கிறது அந்த படப்பிடிப்பு டீமுக்கு தெரியும். அது குறிப்பா அன்பு தம்பிகள், அரவணைப்பான தம்பிகள், இணை இயக்குனர், துணை இயக்குனர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. மேனேஜர் தம்பி, சங்கர் தம்பி உட்பட, கார்த்திக் சார் உட்பட எல்லாருமே நான் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவங்களோட டிராவல் பண்ணுறேன். எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் நன்றி சொல்றது முதல்ல அந்த புறசலூர் கிராம பொதுமக்கள், நடுவப்பச்சேரி, நத்தக்குளம், ரெட்டியப்பட்டி, இந்த 4 ஊர் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் நடித்த என்னை போன்று அத்தனை கேரக்டர்களும் உயிரோட்டமா இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் இன்னைக்கு என் கூட, ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முந்தையே தம்பி என்கிட்ட கதை சொல்லிடுவார். அவருக்கு தூக்கம் வரலைன்னா ஃபோன் போடுவார். ஏன்னே அடுத்த படம்னே நம்ம ஏலியன்ஸை பற்றி எடுக்க போகிறோம்னே. அப்படியா தம்பி, சொல்லுங்க தம்பி. நான் என்னண்ணே படுத்துட்டீங்களா அப்படிம்பாரு. இல்லை தம்பி நான் முழிச்சிருக்கேன் அண்ணே. எங்கே தம்பி தூக்கம் வருது அப்படிம்பேன். அண்ணே அடுத்து நம்ம வெளிநாடு போகிறோம்னே, பாஸ்போர்ட் வச்சிருக்கலானே. அவங்க வச்சிருக்கேன் தம்பி. நல்ல வேலைண்ணே, அடுத்து அங்கே தானே போகிறோம். என்ன தம்பி இப்படித்தான் சொல்றீங்க, சுற்றி சுற்றி அருப்புக்கோட்டைக்கு தான் வர்றீங்க. என்னமோனே அருப்புக்கோட்டை விட மாட்டேங்கண்ணே அப்படிம்பாரு. அப்படி ஒரு உரிமையானவர். பலமுறை எனக்கு இருக்கும் சில விஷயங்கள் விவாதம் வந்திருக்கும். அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல நான் மிக கண்டிப்பான சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமே நான் பண்ணியிருக்கிறேன். அது அவருக்கு மட்டும் தெரியும். அந்த சகோதரி, அவர் தம் துணைவியார், இந்த சகோதரிக்கு தெரியும். பல முறை நான் அவரை எப்படியா தப்பிச்சு கொண்டு போய் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அருக்கோட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு பூரா சொல்லியிருக்கேன். யாரும் அவருக்கு ரூம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி. அவர் ஷூட்டிங் முடிச்சா ஊருக்கு போயிடணும், அவரை கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தும் இன்னைக்கு கூட இல்லாட்டாலும் உண்மையிலேயே நான் என்னை பெற்ற தாய் தந்தையர் மீது உள்ள மதிப்பை விட, நான் அவருடைய இறப்புக்கு, என் தாய் தந்தையர் இறந்தாங்க சமீபத்தில் 3 மாதத்துக்கு முந்தி, என் உடன் பிறந்த தம்பி இறந்தான். ஆனா அதையும் தாண்டி என்னை அவ்வளவு அக்கறையாக என்னுடைய கதை ஸ்கிரிப்டை தூக்கி கையில் கொடுத்துருவார். அண்ணே இதுல உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீங்க எடுத்துங்கண்ணே, நீங்க எடுக்கிறதானே உங்க கேரக்டர் பார். அப்படி ஒரு உரிமையான ஆளு. இன்னைக்கு அவரை அழிச்சுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருக்கு. இருந்திருந்தா இந்த படத்தில் எடுத்த என்னை போன்ற கலைஞர்களுக்கும் நிறைய டெக்னீசியன்களுக்கும் தொடர்ந்து வாழ்வு கிடைச்சிருக்கும். அவர் இல்லாத இந்த நிலையை தொடர்ந்து அவருடைய பணியாற்றிய, எங்களை உருவாக்கிய அத்தனை திரைக்கலைஞர்கள் இங்கே வராம இருந்தாலும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை திரைக்கலைஞர்களுக்கும், இப்படத்தை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்த ஊடகத்துறைக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக பேச அழைக்கிறோம் வெற்றிமாறன் தொடங்கி ஆசை எடிட்டர். இவர் எப்படி படங்களை அழகா எடிட் பண்ணுவாரோ அந்த மாதிரி அழகா பேசுவார். படத்தின் பாதி வெற்றிக்கு துணை புரியும் எடிட்டர் ராமர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சுரேஷ் சங்கையா அவர் இல்லாத இந்த இடத்துல எனக்கு பேசுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. ஏன்னா எதை பேசினாலும் அவர் இல்லாமல் இங்கே பேசுறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஒரு சிக்கலான ஒரு டைமில் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு டைமில் ஒரு மேனேஜர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரொடியூசர் பெருசாக ஒன்று சொன்னாங்க. நான் அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் பயணிக்கிறதுனா கொஞ்சம் தயங்குவேன். அது ரொம்ப பெருசாக இருந்தோடனே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்போது சரின்னு சொல்லிட்டு டைரக்டர் யாருங்கன்னு கேட்கும்போது சுரேஷ் சங்கையான்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. அவருக்காக தான் நான் இந்த படத்தை கமிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பேசின உடனே அடுத்து கதை நெரேஷன்ஸுக்கு நேரில் போகணுமா இங்கே இருக்கணுமா அப்படின்னு இருக்கும்போது அவர் ஃபோன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்தாரு. அந்த கிளாரிட்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் உட்காந்து அதை என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வர மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சொல்லி முடித்தார். கிட்டத்தட்ட 1.5 நேரம் எனக்கு 2 ஃபோனில். அதை நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப சிரித்து ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன சார் நானே ஒரு வில்லேஜ் பையன், என்னையே வில்லேஜுக்குள்ளே பயங்கர கூப்பிட்டு போய் என்கேஜ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்த என்னை சந்தோஷமாக வச்சுருந்த ஒரு மனிதர் இன்றைக்கி இல்லைங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. காரணம் இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு ஏலியன்ஸ் மேட்டர் சொல்லியிருந்தார். அந்த கதையை லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி என்கிட்ட பதிவு பண்ணார். அதுவுமே மிக சிறந்த படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாண்டி இருக்குது, ஒவ்வொரு வித்தியாச தேசம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது எனக்கு.
அந்த இழப்பு வந்து இனி வர எந்த டைரக்டருக்கு நம்ம பண்ணாலும் வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது ஃபீல் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நான் இன்னும் கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லாரும் பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷம். ரமேஷ் பாபு சார் கிட்டத்தட்ட வந்து ஜூனியர்ஸ்லேருந்து அவர் பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்த அவர் தான் பக்கத்தில் போய் நிப்பாட்டினார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த படத்து மேலே எடிட்டராக நாங்கள் வந்து ஒரு பங்களிப்பு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. எல்லா கேட்டகரியும் வந்துருக்கு. நான் குறிப்பிட்டு சொல்ல வரும்ல, அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ஒரு இந்த இடத்த போய் சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஓடிட்டு இருந்தார். அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் இதில் ஒர்க் பண்ண சக கலைஞர்கள் சொல்ல போனால் நிறைய பேர் இருக்காங்க. வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2003க்கு அப்புறம் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வில்லேஜ் பக்கமே நான் எந்த படமும் அதாவது எதுவும் பெருசாக கனெக்ட் பண்ணிக்கல. ஆனால் இந்த படம் எனக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் வில்லேஜில் இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் கிடைச்சிது. அந்த ஃபீல் வந்து முழுக்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து படம் பார்த்தவங்கள ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த யதார்த்தத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா சுரேஷ் எங்கையோட ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுரேஷ் எங்கா பொறுத்த வரைக்கும் நான் அவர் கதை சொல்கிற எந்த அளவுக்கு சொன்னாரோ அதை தாண்டி தான் எடுத்தார். அதில் வந்து நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து அந்த கேமரா ஃபோட்டோகிராஃபியில் வந்து அவர் கொடுத்த விதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம பக்கத்தூர் ஆகிட்டாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குறிப்பிட்டு சொல்லலாம். இதை ரிலீஸ் டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து பப்ளிசிட்டி எதிர்பார்த்தோம். அந்த பப்ளிசிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலாக கிட்டத்தட்ட மீடியா சப்போர்ட் பண்ணுச்சு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஊடகத்துறை இல்லைன்னா நாங்களே கிடையாது. முதல்ல எங்களுக்காக இந்த இடத்துல நின்று நிறைய சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரெக்வெஸ்ட்டு எல்லாரும் ஒரு 1 மினிட் வந்து நம்ம சுரேஷ் சங்கையாக்காக ஒரு அஞ்சலி செலுத்தலான்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ்.